இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن حبيب شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العليم ربي يسير ولا تعسير وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. புகழ் அனைத்தும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக உலகில் வாழும் முஸ்லிம்கள், இன்னும் குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸிலே புனிதமான இடத்திலே வீற்றிருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் ஜன்னத்தும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் இந்த மஜ்லிஸினுடைய பரிபூரணமான நன்மையும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள்மலையாக பொழியச் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்த வண்ணமா இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்ல விஷயங்களை கொண்டும் நல்லடியார்களுடைய வசீலாவை கொண்டும் நல்ல பல நேரங்களை கொண்டும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற சில ஹதீஸினுடைய ரிவாயத்துகளை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளில் இந்த நிகழ்வும் ஒன்று. இந்த மீலாது மஜ்லிஸின் மூலமாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினத்தின் மூலமாக இன்னும் இங்கு கொண்டாடப்படுகின்ற மற்ற விழாக்களின் மூலமாக இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் என்னென்ன துவாவெல்லாம் கேட்டு இதுவரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கிறானோ அந்த துவாவையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைந்த சுகத்தோடு, பரிபூரணமான ஆஃபியத்தோடு, அல்லாஹ் ரசூல் நல்லோர்களுடைய வழிகாட்டுதோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான முஃமின்களே, நூர் மஸ்ஜிதில் நூருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஒரு விழா. நூருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நூறாக இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற போது இப்படி சொல்லுவான், அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானம் பூமியினுடைய பிரகாசமாக, நூறாக, வெளிச்சமாக, ஒளியாக இருக்கிறான். அப்படி ஒளியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நூறில் இருந்து தான் படைக்கின்றான்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்ட நூறு நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி சொல்லுவான், நபியினுடைய நூர், அந்த நூறிலிருந்து தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தான். நபியினுடைய நூர் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகமும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினர்களும் எதுவும் இல்லை. அப்படி அல்லாஹ் முதலில் உருவாக்கப்பட்ட அந்த நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் தான். ஆதம் நபி படைக்கப்படலை, சொர்க்க நரகம் படைக்கப்படலை, எதுவுமே இல்லை, அரிசு குருசு எதுவும் இல்லை. ஆனால் நபியினுடைய நூறு மட்டும் அங்கே இருந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் நபியினுடைய நூரை படைச்சா? ஹதீஸில் சொல்லப்படுகிறது 2000 வருஷம் என்று சொல்லப்படுகிறது, 200 கோடி வருஷம் என்றும் சொல்லப்படுகிறது. உலகத்தை படைக்கிறதுக்கு, ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னால 200 கோடி ஆண்டுக்கு முன்னால் அல்லாஹ் நபியினுடைய நூரை படைச்சு வச்சான். அந்த நூறு என்ன செஞ்சிச்சு? நூறாக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு என்ன பண்ணுச்சுன்னா அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்தது தெரியும், அந்த வயது எண்ணிக்கை உள்ளது, 40 வயது 50 வயது 25 வயசுன்னு எண்ணி விடலாம். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயசு என்ன அப்படின்னு யாரு கேட்குறா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு வயசை எண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் அங்கே சூழல் இல்லை, நாங்கள் வயசவும் மலக்குகள் எண்ண மாட்டோம். ஆனால் எனக்கு ஒரு கணக்கு உண்டு. வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் 72,000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தோன்றும். 72,000 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்தை 72,000 முறை நான் பார்த்துருக்கிறேன். இதுதான் என் வயசுன்னு சொன்னாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படின்னா வயசுக்கு எண்ணிக்கை இல்லை. ஆனால் அதை விட முந்திய படைப்பு யாரு? முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அப்படி அத்துணை படைப்புக்கு முந்திய படைப்பாக அல்லாஹ் நபியினுடைய நூரை படைச்சு வச்சிருக்கிறான். அந்த நூரை படைச்சு அந்த நூரை பார்த்து அல்லாஹு தாலா சொன்னா, அந்த நூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை அல்லாஹு தாலா 4 பிரிக்கிறான். நூரை 4 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அப்படி பிரிக்கப்பட்ட அந்த 4ல் ஒரு பகுதியில் எடுத்து அல்லாஹு தாலா கலம் பேனாவை முதல்ல படைக்கிறான். நபியினுடைய நூறில் படைக்கப்பட்ட முதல் பொருள் என்னன்னா பேனா, கலம். நூன் வல் கலம்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். பேனாவை படைச்சு பேனா விட்டு அல்லாஹ் சொல்றான் எழுது என்று அல்லாஹ் சொல்கிறான். பேனா கேட்கிறது எதை எழுத? நடந்ததை, நான் எப்படி இந்த நூரை உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினேன், இனிமேலுக்கு எப்படி இந்த உலகத்தை படைக்க போகிறேன், இந்த உலகம் எப்படி இருக்கும் அழியும் என்ற எல்லா தக்தீரையும் கலாக்கதிரையும் எழுது என்று அல்லாஹ் பேனாவுக்கு உத்தரவு போட்டான். பேனா எழுதிச்சு. எழுதப்பட்ட அந்த ஒன்றுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்ட பதிவேடாக இருக்கிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறிலிருந்து முதல்ல அல்லாஹ் படைச்சது பேனா. பேனாவுக்கு அடுத்து ரெண்டாவது அந்த நூறில் ரெண்டாவது பகுதி இருக்குல்ல, அதில் படைச்சது என்னவென்று சொன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏடு. இந்த ஏடை படைச்சு பேனாவை படைச்சு அல்லாஹ் தஆலா எழுதுன்னு சொன்னான். மூணாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறிலிருந்து அல்லாஹ் படைத்தது தான் அரிஷ் என்று சொல்லக்கூடிய, சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய ஆளுமை இருக்கக்கூடிய அந்த அரிஷை அல்லாஹ் படைத்தான். இப்போ 4ல் 3 இப்படி அல்லாஹ் 3 பங்காக படைச்சிட்டு 4வதாக இருக்கக்கூடிய அந்த நூறு அதை அல்லாஹ் மறுபடியும் 4ஆக பிரிக்கிறான். அந்த 4ஆக பிரிக்கப்பட்ட நூறில் முதல் பகுதியில் 7 வானத்தையும் அல்லாஹ் படைக்கிறான். இரண்டாவது வகையில் அந்த பகுதியில் 7 பூமியையும் அல்லாஹு தஆலா படைக்கிறான். மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த நூறில் அல்லாஹு தஆலா ஜின் இனம், மனித இனத்தை அல்லாஹ் படைக்கிறான். இப்படி படைக்கப்பட்ட அந்த நூறில் மூணாவதாக ஒரு பங்கு இருக்கிறது. அது மறுபடியும் அல்லாஹ் 4ஆக பிரிக்கிறான். 4ஆக பிரிக்கப்பட்ட அந்த நூறில் மாயாத் என்று சொல்லக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் படைக்கிறான்.
அதை போன்று மலக்குகளையே நபியினுடைய நூறுல இருந்து தான் அல்லாஹ் படைக்கிறான். மலக்குமார்களும் நபியினுடைய நூறுல இருந்து தான் படைக்கப்பட்டவங்க. அதற்கடுத்து அல்லாஹு தாலா இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதனை படைக்கிறான். மீண்டும் இருக்கக்கூடிய அந்த பகுதி 4வது பகுதியில் அல்லாஹு தாலா மஅரிஃபத் என்ற ஞானத்தை அல்லாஹ் படைக்கிறான். அப்படி அல்லாஹ் நபியினுடைய நூறில் இருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றொன்றையும் படைத்தான் என்று நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 100 நபியாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட உத்தம நபியை தூதராக நபியாக பெற்ற நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அருட்பாக்கியம் என்னவென்றால், நாம் உம்மத்தை முஹம்மதியா இந்த ஒன்றை வைத்து நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்று விடலாம், ஜன்னாவுக்கு போய் விடலாம். அருமையான முஃமின்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் எப்படி மனதிலே ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், எல்லாத்தையும் விட எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மேன்மையானவர்கள், உயரமானவர்கள், உச்சமானவர்கள். இந்த ஈமான் வர வேண்டும். இந்த ஈமான் வருவதற்கு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு உயர்வுபடுத்தினான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாயிலிருந்து எச்சில் வந்தால் அது நமது எச்சிலை போன்று இருக்காது. சஹாபாக்கள் பிடித்து உடம்பிலே தடவிக் கொள்வார்கள். அப்ப நம்மள மாதிரின்னு நம்ம மைண்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றதே தப்பு. ஏன்னா நம்ம எச்சிய நம்மளே என்ன செய்ய மாட்டோம், அதை ஸ்மெல் பண்ண மாட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை சஹாபாக்கள் பிடித்து உடம்பிலே தடவிக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேர்வை எடுத்து அத்தராக சேகரித்துக் கொள்வார்கள் என்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வும் கண்ணியமும் மகத்துவமும் ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பெற்றிருக்கக்கூடிய நாம் மிகப்பெரிய பாக்கியசாலி. உலகத்தில் நபிமார்கள் எல்லாம் நமது நபியினுடைய உம்மத்தில் வருவதற்கு ஏங்கினார்கள். ஆனால் நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நம்ம யாராவது துவா கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் என்ன பிறக்க வைன்னு நம்ம கேட்கல. ஆனா நம்முடைய முன்னோர்கள் யாரோ கேட்ட துவாவின் பரக்கத்தினால் நம்ம உம்மத்தை முஹம்மதியாவில் இருக்கிறோம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு மீலாது விழா நடக்கிறது என்று சொன்னால், இந்த நிகழ்வில் நடத்துவதற்கும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பவர்களுக்கும் நிச்சயம் வாழ்த்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் துஆவிற்கு சொந்தக்காரர்கள். இதில் கலந்து கொண்ட நாம் எல்லோருமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர், அந்த வெளிச்சம் ஒளி இருக்கிறது அல்லவா, அந்த ஒளி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் சிறப்புகள் வந்து கொண்டே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகு தண்டில் அந்த நூரை அல்லாஹ் வச்சா முதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொம்மையாக களிமண்ணை மண்ணை வச்சு குழப்பி செஞ்சு ரூஹாக ஆதம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததே பெருமானாருடைய ஒளி தான், நூறு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நெற்றியிலிருந்து அப்படியே வந்துதான் அவங்க உடம்புக்குள்ள வந்து ரூஹாக இருந்துச்சு. அது முதுகந்தண்டிலே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அம்மா அவங்களுக்கும் 40 பிரசவம் நடந்துச்சுன்னு வரலாறு சொல்லும். அந்த 40 பிரசவத்தில் எல்லா பிரசவத்திலையுமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. 39 பிரசவம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. 40வது பிரசவத்தில் அல்லாஹ் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரே ஒரு ஆண் மகனை நபியாக கொடுத்தான். அங்கே ஒரு பெண் பிள்ளை சேர்ந்து பிறக்கல. ஏன்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் தனித்துவை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகராக அவர்கள் கூட யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்வுபடுத்துறான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இந்த உலகத்துக்கு வந்தப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடம்புல இருந்த அந்த நூறு எங்க வருது? ஷீத் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புக்கு வருது. அதற்கடுத்து அந்த நூறு அப்படியே ஒவ்வொரு நபியினுடைய உடம்புலையும் மாறி 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 வருகிறது. அதைத்தான் மௌலிதில் சுபஹான மௌலிது அழகாக சொல்லுவாங்க, மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா முத்தனக்கிலா ஃபீ தய்யிபீன தாஹிரீன் தவில் உலா தவில் உலா. தூய்மையானவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்து நபியே உங்களுடைய நூரை நாம் மாற்றி 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 கொண்டு வந்து உங்களை இந்த பூமியிலே பிறக்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்வதாக அந்த பைத்தில் படிப்பாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகுத்தண்டுக்கு அந்த நூறு வந்துச்சு. அந்த நூறு இருந்தப்ப தான் அவங்கள அல்லாஹ் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தான். நூஹு நபியினுடைய முதுகந்தண்டில் அந்த நூறு இருந்துச்சு, அதனால அவங்கள அல்லாஹு தாலா வெள்ளப்பெருக்கத்திலிருந்து பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகந்தண்டில் அந்த நூறு இருந்துச்சு, அதனால அல்லாஹ் அவங்கள அந்த கடல்ல இருந்து பாதுகாத்தான். இப்படியாக வந்து கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முதுகந்தண்டுக்கு அந்த நூறு இருந்துச்சு. அவங்கள ஒரு பெண் எப்பயுமே பார்த்துட்டே போவாங்களாம். யார? அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்கள. அப்போ ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறட்டுமா, என்ன நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்னுடைய தகப்பனார் இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே கொஞ்ச நாள் காலங்கள் ஓடுகிறது. ஆமினா அம்மாவுக்கும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் திருமணம் முடிக்கிறது. திருமணம் முடித்து அவங்க இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட உடனே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உடம்புல இருந்த அந்த நூறு வெளிச்சம் ஆமினா அம்மாவுடைய வயிற்றில் கருவாக கருவுறுகிறார்கள் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த என்ன திருமணம் முடிச்சுக்கங்கன்னு ஒரு பெண்ணு கேட்டாங்கல்ல, அவங்க மறுபடியும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா இத்தனை நாள் என்கிட்ட பார்ப்பீங்க பேசுவீங்க, இன்னைக்கு என்னம்மா கண்டுக்கிறாம போறீங்க அப்படின்ன உடனே அந்த பெண்மணி சொன்னாங்களா, உங்களை பார்த்தது உங்களை பார்க்கல, நான் உங்க உடம்புல ஒரு நூறு இருந்துச்சு, அந்த நூறை நான் சுமக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப அந்த நூறு உங்ககிட்ட இல்லை, அதனால உங்களை நான் பார்க்கலன்னு சொன்னாங்க என்பதாக வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்படுகிற நிகழ்வுகளை பார்க்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் சிறப்புகளும் மேன்மைகளும் சங்கைகளும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நூறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாது விழாவில் இந்த மஸ்ஜிது நூறில் நம்ம இருக்கிறோம் அல்லவா, நாமும் சிறப்புக்குரியவர்கள் பாக்கியவான்கள், இதை நடத்துபவர்களும் சிறப்புக்குரியவர்கள் பாக்கியவான்கள். அல்லாஹு தாலா இதை நடத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும், இதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மை மறுமையினுடைய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இரு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு நாளை நபியோடு சொர்க்கத்தில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நபியோடு இருக்கிற உன்னதமான பாக்கியத்தை இந்த மீலாதின் பரக்கத்தினால் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்துணை கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய்கள், நொம்பலங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபியினுடைய பொருட்டினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் அல்லாஹு தாலா இம்மை மறுமையினுடைய அனைத்து காரியங்களையும் லேசாக்கி வெற்றியாக்கி தருவானாக என்று இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்தை ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா என்ற நன்றியோடு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.